लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। प्रह्लादनारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष सुख सौनक भीष्मताल्प्यान् रुक्माङ्गद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगधा अजाड्यं वाक्पटुत्वं च अनोमस्मरणात् भवेत्। பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் கிருபையால் அனுக்கிரகத்தால் தசாவதாரத்தில் 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அவதாரம் என்றால் இறங்கி வருதல். பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள சௌக்கியமாக பள்ளி கொண்டுள்ள பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சாதுக்களை ரட்சிக்கும் பொருட்டும் பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டும் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டும் இறங்கி வருகிறான். அவதரணம் என்றால் இறங்கி வருதல். தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து தன்னுடைய ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வருகிறான் பகவான் நம்மை ஓய்வுக்கும் பொருட்டு. சம்சார சாகரத்திலிருந்து நம்மை காப்பாற்றும் பொருட்டு பகவான் அவதாரம் செய்கிறான். பிராமண தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுவதற்காக ஸ்ரீமன் நாராயணன் வாமன மூர்த்தியாக அவதாரம் செய்கிறான். பக்தியிலே 9 விதமான பக்தி பற்றி பேசுகிறான் பக்த பிரகலாதன். நீ படித்ததில் உத்தமமான விஷயம் எது என்று இரண்யகசிபு கேட்டதற்கு அவன் தந்தையின் மடியிலேயே உட்கார்ந்து கொண்டு சொல்கிறான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இதி பும்சார்ப்பிதா விஷ்ணோ பக்திஸ்ச நவலக்ஷணா என்று கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 7ம் ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இதில் மிக சிறந்த பக்தி ஆத்ம நிவேதனம், தன்னையே பகவானுக்கு அர்ப்பணம் செய்தல். அப்படி ஆத்ம நிவேதனம் செய்தவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்து ஆட்கொள்வதற்காகவும் கஷ்யப மகரிஷி அதிதி அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகவும் வாமன பெருமாள் அவதாரம் செய்கிறார். எல்லா அவதாரத்தை காட்டிலும் மிக உயர்ந்தது வாமன அவதாரம். ஏனென்றால் யாச்சகம் செய்வது என்பது மிகவும் கடினமான விஷயம். அதுவும் தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து ஸ்டேட்டஸிலிருந்து இறங்கி வந்து குள்ள வடிவமாக அவதாரம் செய்து யாச்சகம் செய்வது மிகவும் கடினம். அதனால் இந்த அவதாரத்தை
எல்லா ஆழ்வார்களும் மகான்களும் புராணங்களும் போற்றி பாடுகின்றார்கள். ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் 10 பாடலுக்கு ஒரு பாடல் வாமன அவதாரத்தை புகழ்ந்துள்ளார். மகாபலியிடம் சென்று 3 அடி மண் கேட்டு இந்த உலகத்தை அளந்த வாமனன் கதையை கேட்க வேண்டும், பாட வேண்டும், காண வேண்டும் என்று ஆழ்வார்கள் புராணங்கள் மகான்கள் மகனியர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள். விஸ்வாமித்திர மகரிஷி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த வாமன அவதாரத்தை பற்றி கூறுகிறார். இந்த இடம்தான் வாமன மூர்த்தி யாகம் தவம் செய்த இடம் என்று ராமச்சந்திரமூர்த்திக்கே கூறுகிறார். அந்த ராமபிரான் தான் வாமனனாக அவதாரம் செய்தார். இந்த வாமனனுடைய கதையை ராமபிரானுக்கு கூறுகிறார். தொண்டருக்கு இனியவன் வாமனன், சுகம் அளிப்பவன். இரண்யகசிபுவினுடைய மகன் பிரகலாதன். பாகவதற்குள் முதன்மையானவன். இந்த பிரகலாதனுடைய குருதான் நாரதர். அவர்தான் அஷ்டாட்சர மந்திரத்தை பிரகலாதனுக்கு உபதேசம் செய்தவர். பிரகலாதன் கர்ப்பஸ்ரீமான், கர்ப்பத்திலேயே உபதேசம் பெற்றவன். குரு மூலியமாக நாரதர் மூலமாக உபதேசம் பெற்றவன். பாகவத வரிசை கிரமத்தில் பார்த்தால் முதலில் பிரகலாதன், பிறகுதான் அவருடைய குரு நாரதர் வருகிறார். பிரகலாத நாரத என்று வருகிறது. பக்த பிரகலாதன் நரசிம்ம அவதாரம் இரண்யகசிபுவுக்காக அல்ல, பிரகலாதனுக்காகத்தான் நரசிம்ம அவதாரம். தன்னுடைய பக்தனுடைய வாக்கை சத்தியம் செய்வதற்காக, மெய்ப்பிப்பதற்காக பகவான் தூணில் தோன்றுகிறார். பிரகலாதனுடைய மகன் விரோச்சனன், விரோச்சனனுடைய மகன் மகாபலி சக்கரவர்த்தி, மகாபலியினுடைய மகன் நமிச்சி. மகாபலி சக்கரவர்த்தி சிறந்த விஷ்ணு பக்தன். சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வந்தான். எல்லா ராஜ்யங்களையும் தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி கொண்டான். உலகத்தையே வென்றான். உலகத்தையே தன் வசமாக்கி சக்கரவர்த்தியாக திகழ்ந்தான். வராகப் பெருமாள் போர் காட்சி தருகிறான் மகாபலி சக்கரவர்த்தி. ஆனால் அவனுக்கு அதனால் ஒரு கர்வம் வந்துவிட்டது. தான் உலகத்தையே ஆளுகிறோம் என்ற ஒரு கர்வம் வந்துவிட்டது. ஒரு நாள் திக்விஜயம் செய்தான். தன்னுடைய தாத்தா பிரகலாதரை சென்று சேவித்தான். நான் உலகத்தையே வென்றுவிட்டேன், உலகமே என்னுடையது என்று கூறினான். பிரகலாதர் சந்தோஷப்பட்டார். உடனே மகாபலி கூறுகிறார், நான் தான் எல்லாவற்றுக்கும் தலைவன், உலகமே என்னுடையது என்று பெருமை பேசி அகங்காரம் கொண்டு விஷ்ணுவை காட்டிலும் நான் தான் மிகப்பெரியவன் என்று விஷ்ணுவை நிந்தித்தான். கர்வம் கொண்டு விஷ்ணுவை தூஷித்தான். பிரகலாதன் உடனே தன்னுடைய 2 செவிகளையும் மூடிக்கொண்டு தன்னுடைய தந்தையான இரண்யகசிபு குணம் வந்துவிட்டதோ என அஞ்சினார். தன்னுடைய பேரனான மகாபலியை பார்த்து, நீ உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்கும்
பரமாத்மாவை எப்பொழுது நிந்தனை செய்தாயோ அந்த மகாவிஷ்ணுவால் உன்னுடைய அனைத்து செல்வங்களும் கவரப்பட்டு உனக்கு ஞானம் வரும் என்று சாபமளித்தார். மகாபலியின் மகன் நமிச்சி அவன் பூலோகத்தில் உள்ள பெண்களை அவமரியாதை செய்து வந்தான். தகாத முறையில் பெண்களிடம் நடந்து கொண்டான். எல்லோரும் மகாபலியிடம் சென்று முறையிட்டனர். மகாபலி தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறாமல் அவனை திருத்தாமல், நான் 100 அஸ்வமேத யாகம் செய்யப்போகிறேன், இந்திரன் ஆகிவிடுவேன், உன்னை உபேந்திரனாக்குகிறேன், நாம் அமிர்தபானம் செய்து ரம்பை, ஊர்வசி, மேனகா ஆகிய தேவலோக பெண்களிடம் உல்லாசமாக இருக்கலாம் என்று கூறினான். இப்படி ஒரு தந்தை இருப்பாரோ? மகாபலியின் குருவான சுக்கிராச்சாரியார் சிரிக்கிறார். மகாபலி, 100 அஸ்வமேத யாகம் செய்வது என்பது அவ்வளவு சுலபமல்ல. யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும், தானம் கொடுக்க வேண்டும். அதுவும் முகம் கோணாமல் கொடுக்க வேண்டும், முக மலர்ச்சியுடன் கொடுக்க வேண்டும். வேதம் படித்த அந்தணர்கள், தகுதியுடையவர்கள் யார் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் யாகம் பூர்த்தியாகும் என்று சொன்னார். இதனால் உனது ஐஸ்வர்யம் அனைத்தும் குறைந்து போகும், நிம்மதி பெற முடியாது என்று அறிவுரை கூறினார். அதற்கு, எனக்கு இந்திர பதவிதான் முக்கியம், நான் யார் வந்து எதை கேட்டாலும் தானம் செய்வேன் என்று கூறினார். கஷ்யப மகரிஷியும் அதிதியும் பகவானே தங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டி பயோவிரதம் என்ற விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறார்கள். பயோவிரதம் என்பது பால்குண மாதம், அதாவது பங்குனி மாதம் அமாவாசையில் இருந்து சுக்லபட்சம் 12 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். அப்படி விரதம் இருக்கும் அந்த தம்பதிகளுக்கு சுபுத்திரன் பிறப்பான் என்று சாஸ்திரம் கூறுகிறது. நல்ல புதல்வன் பிறப்பான். அந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மகாவிஷ்ணுவுக்கு பாலால் அபிஷேகம் செய்து அந்த பாலை மட்டும் தம்பதிகள் குடித்து விரதம் இருக்க வேண்டும். அதுவும் தவிர அந்த வேதம் படித்த அந்தணர்களுக்கு அன்னமிட்டு அவர்களை உபசரித்து அவர்களுக்கு தட்சிணைகள் கொடுத்து அவர்களை நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசியையும் பெற வேண்டும். சதா சர்வ காலமும் விஷ்ணுவை தியானித்து நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். கஷ்யப மகரிஷி அதிதியின் பிரார்த்தனை நிறைவேற்ற பகவான் வாமனனாக அவதாரம் செய்கிறான். ஸ்ரவண நட்சத்திரத்தில் அபிஜித் வேளையில் பகவான் அவதாரம் செய்கிறான். நீ அன்று பிறந்த திருவோணம் ஸ்ரவணம் அத்தத்தின் 10ஆம் நாள் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். பகவான் ஆலமரத்து விதையாக வருகிறான். வேதம் படித்தவர்களை நாம் வேத வித்து என்று கூறுகிறோம். வேத வித்தாக பகவான் அவதரிக்கின்றான். ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற புத்தகத்தில் ஒருவர் கேள்வி கேட்கிறார், இந்த மரத்துக்கு இதுதான் விதை, இந்த விதையில் இருந்துதான் இப்படி மரம் வரும் என்று எவன் நிர்ணயம் செய்கிறான் என்று கேட்கிறார். அதற்கு அந்தர்யாமியாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். பிரம்மண்யோ தேவகி புத்திரகா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதே. சர்வவியாபி, விஷ்ணு என்றாலே உலகம், எங்குமாகி யாவுமாகி இருப்பவன். வாமன பெருமாளுக்கு உபநயனம்
செய்விக்கிறார்கள். 5 வயதில் உபநயனம், பிரம்மோபதேசம் செய்ய வேண்டும். பிரம்மச்சாரி ஆசிரமத்திற்கு செல்வது உபநயனம், அதாவது பிரம்மத்தின் சமீபத்துக்கு அழைத்து செல்வது. யஜ்ஞோபவீதம் அணிவிக்க வேண்டும். யஜ்ஞோபவீதம் என்றால், யஜ்ஞம் என்றால் விஷ்ணு, விஷ்ணுவை சுற்றி கொள்கிறோம். முப்பிரி நூலினன் என்று கூறுகிறார்கள். மிகவும் விசேஷமாக பகவானுக்கு யஜ்ஞோபவீதம், உபநயனம் நடக்கிறது. குபேரன் அக்ஷய பாத்திரம் கொடுக்கிறான். சாட்சாத் அன்னபூரணி பிட்சையிடுகிறாள். சூரியனே காயத்ரி உபதேசம் செய்கிறார். ஆதிசேஷனே குடையாக வருகிறார். கையில் கமண்டலம், தீர்த்த பாத்திரம். அந்த பிராமண பிரம்மச்சாரிக்கு உண்டான எல்லா அலங்காரங்களும் செய்து கொண்டு தேஜஸாக விளங்குகிறார் வாமனர். பரத்வாஜ மகரிஷியிடம் வேதம் கற்கிறார். பரத்வாஜ மகரிஷி உடைய சிறப்பு பார்ப்போம். பரத்வாஜ மகரிஷி 30,000 வருடம் வேதம் பயின்றவர். பிரம்மாவிடம் வேதம் பயில்வதற்காகவே ஆயுள் வேண்டி வேதம் பயின்றார். வேதம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார். 3 மிகப்பெரிய மலையை சுட்டிக்காட்டி, இந்த அளவு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் உள்ளது என்றார். 30,000 வருடங்கள் முடிந்து நான் எவ்வளவு வேதம் கற்றேன் என்று பிரம்மாவிடம் கேட்டார். அதற்கு பிரம்மா அந்த 3 மலைகளிலிருந்து ஒவ்வொரு பிடி மண் கொண்டு வரச் சொன்னார். 3 பிடி மண்ணை பார்த்து, நீர் இவ்வளவுதான் வேதம் பயின்று உள்ளீர்கள் என்று கூறினார். இதைத்தான் ஔவையார் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று கூறினார். பிராமண பிரம்மச்சாரி அந்தணர்கள், வேதம் படித்த அந்தணர் கையில், வலது கையில் அக்னி இருப்பதாக ஐதீகம். பிரம்மச்சாரியாக இருக்கும்பொழுது சமிதாதானம் செய்ய வேண்டும். கிரகஸ்தராக இருக்கும் பொழுது ஔபாசனம் செய்ய வேண்டும். இந்திர பதவி பெறுவதற்காக மகாபலி 100 அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார். வேதம் மந்திரங்கள் கூறி வேள்வி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. யார் வந்து எதை கேட்டாலும் வேதம் ஓதிய அந்தணர்கள், தகுதி உடையவர்கள், யார் வந்து எதை கேட்டாலும் வாரி வழங்கிக் கொண்டு இருக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த வேள்வி தீயானது இந்திரலோகத்தை சென்று தாக்குகிறது. இந்திரனுடைய பதவிக்கு ஆபத்து என்று இந்திரன் ஓடோடி சென்று பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீமன் நாராயணனை சரணடைகிறார். ஆபத் பாந்தவா, அநாத ரிட்சகா, கோவிந்தா காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறான் இந்திரன். இந்திரனுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டி நெட்டையாக பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணு குட்டையாக மாறி வாமனனாக அவதரித்தார். வாமன பெருமாள் பிராமண பிரம்மச்சாரி யாசகம் செய்ய கிளம்பிவிட்டார். பிராமணர்களுக்குத்தான் யாஜகம் செய்யும் பெரும் அதிகாரம். பிராமணர்களுக்குத்தான் யாஜகம் பெரும் அதிகாரம். மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதற்குத்தான் அருகதை. அதனால்தான் பகவான் குள்ள வடிவமான பிராமண பிரம்மச்சாரியாக யாஜகம் பெற மகாபலி செய்யும் 100 அஸ்வமேத யாகம் செய்யும் யாகசாலைக்கு செல்கிறார்.
ஆதிசேஷன் குடைபிடிக்க கையில் ஜலபாத்திரம், அக்ஷய பாத்திரம், இடுப்பில் தர்பை, பீதாம்பரம் உடுத்திக்கொண்டு 30 தேவர்கள் புடைசூழ தேஜோமயமாக முப்பிரி நூல் மார்பில் அசைந்து ஆட வல மார்பினில் உறையும் மகாலட்சுமியை மான்தோல் சுற்றி மறைத்துச் செல்கிறான். வந்திருப்பதோ பிராமண பிரம்மச்சாரி வேடம் தரித்து வருகிறார். இருந்தாலும் கூடவே மகாலட்சுமி வருகிறாள். அந்த மகாலட்சுமியினுடைய பார்வை மகாபலி மீது பட்டுவிட்டால் அவரிடம் தானம் வாங்க முடியாது என்று மகாலட்சுமி மான்தோல் சுற்றி மறைத்து வைக்கிறார். பிரம்ம தேஜஸ் ஜொலிக்கிறது. மன்மதனே அழகு என்பர். அந்த மன்மதனை பெற்றவன் எவ்வளவு அழகாக இருப்பான்! கோடி சூரிய பிரகாசமாக குள்ள வடிவத்தில் ஜொலிக்கிறார் வாமனமூர்த்தி. யாஜகம் செய்வது மிகவும் கடினம். நாம் ஒருவரிடத்தில் ஒரு சிறிய உதவி கேட்பது என்றாலும் கூனி குறுகி பவ்யமாக கேட்போம். மகாபாரதத்தில் தருமரை பார்த்து யக்ஷன் கேள்வி கேட்கிறான். காற்று கூட அண்டாத இடம் எது என்று கேட்கிறான். அதற்கு தருமர் பதில் சொல்கிறார், யாஜகனிடம் காற்று கூட அண்டாது. ஏனென்றால் தன்னிடம் ஏதாவது கேட்டு விடுவானோ என்று பயம். வாமனமூர்த்தி மகாபலியிடம் யாஜகம் கேட்க யாகசாலை நோக்கி அழகாக குடைபிடித்து கொண்டு செல்கிறார். என் உலகத்தையே அளக்க வேண்டும். அந்த குடையை நாம் டிஷ் ஆண்டனாவுக்கு ஒப்பிடலாம். உலகத்தில் உள்ள எல்லா டிவி சேனல்களையும் பெற்றுத்தருகிறது அந்த டிஷ் ஆண்டனா. இவரோ உலகத்தை அளக்கப் போகிறார். அதனால் வாமனமூர்த்தியும் 3 அடியால் உலகத்தை அளக்கப் போவதால் அந்த ஆதிசேஷ பகவான் வட்ட வடிவத்தில் குடையாக வருகிறான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம் என்று ஆழ்வார்கள் வர்ணிப்பார்கள். யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது. யாகம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மகாபலி வந்துள்ள வேத விற்பன்னர்களுக்கும் வேத பிராமணர்களுக்கும் அவர்கள் கேட்கும் தானத்தை முகம் கோணாமல் முகமலர்ச்சியோடு வழங்கிக் கொண்டிருக்கிறான். பகவான் வாமனமூர்த்தி உள்ளே பிரவேசிக்கிறார். வேத விற்பன்னர்கள் பிரஜாபதயே இதன்னமமா என்று ஆகுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பகவானுடைய தேஜஸ் எல்லோரையும் ஆக்கர்ஷணம் செய்கிறது. எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள். மகாபலி வரவேணும் வரவேண்டும், பிராமண வேத விற்பன்னரே, பிராமண பிரம்மச்சாரியே என்று வரவேற்று ஆசனம் அளிக்கிறார். வேத விற்பன்னர்கள் யாகம் செய்து கொண்டே பிராமண பிரம்மச்சாரி வேடத்தில் வந்துள்ள வாமனமூர்த்தியை தரிசிக்கிறார்கள். சுக்கிராச்சாரியார் பார்க்கிறார். அவருக்கு மட்டும் வந்திருப்பது யார் என்று தெரிகிறது. பகவானே சங்கு சக்கரதாரியாக காட்சி கொடுக்கிறார். சுக்கிராச்சாரியார் கண்டுவிட்டார். வந்திருப்பது கதாதாரி மகாவிஷ்ணு என்று தெரிந்து கொண்டார். மகாபலி வாமனமூர்த்தியை பார்த்து கேட்கிறார், நீர் யார்? வேதம் ஓதிய தேஜஸ் ஜொலிக்கிறதே, நீங் பூரணனாக நிறைந்தோய் என்று கூறுகிறார். அழகாக இருக்கிறீர், தேஜஸ் தெரிகிறது என்று கூறுகிறான். அதற்கு வாமனமூர்த்தி சொல்கிறார், நான் அநாதை என்று கூறுகிறார். அநாதையா? பார்ப்பதற்கு நன்றாக உள்ளாய் என்று கூறுகிறார். உள்ளர்த்தம்,
அந்த ஆ நாதகா, ஆ என்றால் விஷ்ணு, எனக்கு மிஞ்சிய நாதன் உலகில் இல்லை, நான் ஜெகந்நாதன் என்று குறிப்பால் உணர்த்துகிறார் பகவான். வேதம் படித்து உள்ளாய், அபூர்வகா என்கிறாய், அபூர்வகா பிச்சைக்காரன் என்று சொல்கிறார் பகவான். எங்கு பிச்சை எடுக்கிறாய் என்று கேட்கிறான் மகாபலி. பிச்சைக்காரன் எல்லா இடத்திலும் தான் எடுப்பான். வெள்ளிக்கிழமையானால் அம்பாள் கோவிலில் எடுப்பான், சனிக்கிழமையானால் பெருமாள் கோவிலுக்கு செல்வான் என்று கூறுகிறார். அதனுடைய உள் அர்த்தம் பகவான் சொல்லுவது சர்வவியாபி, நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன், பிரம்ம சிருஷ்டியில் எங்கும் இருப்பவன். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதே, விஸ்வம் என்றாலே உலகு. விஸ்வம் விஷ்ணர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிறது. விஸ்வம் என்றாலே உலகம். அதனால்தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று கூறினார். ஆதிபகவன், ஆ என்றாலே விஷ்ணு என்று அர்த்தம். ஆதிபகவன், கஜேந்திரன் ஆதி மூலமே என்று தான் அழைத்தது. அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்தில் வந்தார். அதைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆதிபகவன் முதற்றே உலகு என்று கூறுகிறார். பகவான் மகாபலியை புகழ்கிறான். மகாபலி, நீ சிறந்த பக்தன், தயாள குணமுள்ளவன், பிரகலாத சுவாமியின் குணம் உனக்கும் இருக்குமே என்று புகழ்கிறான். அப்பொழுது தங்களுக்கு என்ன வேண்டும் என்று இன்னும் கூறவில்லையே என்று கேட்கிறான். அதற்குள் சுக்கிராச்சாரியார் மகாபலியை அழைக்கிறார். ஏ மகாபலி, இங்கே வா, வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா? யாகசாலைக்கு யார் வரக்கூடாது என்று நினைத்தேனோ அந்த கதாதாரி சங்கு சக்கரம் ஏந்திய மகாவிஷ்ணு வந்துவிட்டார் என்று உணர்ந்து கூறுகிறார். அதற்கு மகாபலி கூறுகிறார், இன்னும் வந்திருப்பவர் என்ன வேண்டும் என்றே கேட்கவில்லையே என்று கூறுகிறார். இல்லை, உன் முப்பாட்டன் இரண்ய கசிபுவை வதம் செய்த நரசிம்மம் சிரித்த சிரிப்பை இந்த பிரம்மச்சாரியின் உதட்டில் பார்க்கிறேன். அவன் கேட்பதை கொடுக்காதே என்று அறிவுரை கூறுகிறார். அதற்கு மகாபலி, குருவே, நீர்தானே யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும், முகம் கோணாமல் மலர்ச்சியுடன் கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் யாகம் பூர்த்தியாகும் என்று கூறினீர்களே என்று கூறுகிறார். அது அப்பொழுது சொன்னேன், வந்திருப்பது மாயோன், மாயங்கள் செய்பவன், அதனால் உனக்கு துன்பம்தான் வரும், கொடுக்காதே என்று தடுக்கிறார். அதற்கு மகாபலி கூறுகிறார், என்னுடைய கை மேலே இருக்க, சங்கு சக்கரம் ஏந்திய கை கீழே இருக்க யார் பெரியவன் என்று கேட்கிறார். வந்திருப்பவன் என்ன வேண்டும் என்று இன்னும் கேட்கவில்லை, சென்று கேட்டு வருகிறேன் என்று மகாபலி வாமனமூர்த்தியிடம் சென்று, பிராமண பிரம்மச்சாரியே, தங்களுக்கு வேண்டுவது என்ன என்று கேட்கிறார். அதற்கு வாமனமூர்த்தி சொல்கிறார், 3 அடி மண் உண்டேல் அருள் போதும், என் காலிலே அளந்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். அதற்கு உடனே சுக்கிராச்சாரியார் கூறுகிறார், அவன் கேட்பதை கொடுக்காதே, நம்மிடம் நிலம் அளப்பதற்கு ஆள் இல்லையா என்ன? புரிந்துகொள், வந்திருப்பது மகாவிஷ்ணு, மாயோன், அதுவும்
போதும் என்று கூறுவதிலிருந்தே அவன் யார் என்பது தெரியவில்லையா? போதும் என்று கூறுபவன் பகவான் ஒருவன்தான், மனிதர்கள் கூற மாட்டார்கள். கீதையில் கண்ணன் கூறுகிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தியுடன் எனக்கு ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் போதும், அதை நான் ஏற்கிறேன். பக்தியுடன் அளிக்க வேண்டும். ஜலம், தூய நீர் அளித்தாலே போதும், பக்தியுடன் அளிக்க வேண்டும். போதும் என்கிறார். மனுஷன் போதும் என்று மனுஷன் ஒருபோதும் கூற மாட்டான். ஒரு ஆங்கிலேயன் கேட்கிறார், பகவானுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவரே கூறுகிறார். பகவான் gives and forgives. மனிதன் gets and forgets. பகவான் கொடுப்பான், மன்னிப்பான். மனிதன் பெறுவான், மறப்பான். ஈத்துவக்கும் இன்பம், அது ஒரு தனி சுவை. தாதா கோடிக்கு ஒருவன். தகுதியுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி. கொடுப்பதை யாரும் தடுக்கக்கூடாது. அப்படி தடுப்பவருடைய சுற்றத்தார் உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் போகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். கொடுப்பது இழுக்க அறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று கூறுகிறார். அப்பொழுது பார்த்தால் தடுப்பவருடைய நிலை என்ன? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். அதற்கு சுக்கிராச்சாரியார் கூறியதை மகாபலி கேட்காததால் அவர் சாபமளிக்கிறார். உன்னுடைய ஐஸ்வர்யம் போய்விடும் என்று சபிக்கிறார். சுக்கிராச்சாரியார் தடுத்தும் மகாபலி 3 அடி மண் கொடுக்க சம்மதம் தெரிவித்து தானம் கொடுக்க தர்மபத்தினியை கூப்பிட்டு ஜலம் வார்க்க சொல்கிறார். நம்முடைய சாஸ்திரங்களில் மனைவிக்குத்தான் முக்கியத்துவம் அளித்துள்ளார்கள். எந்த தர்ம காரியங்கள் செய்தாலும், யாகம் யஜ்ஞம் எந்த காரியங்கள் செய்தாலும் தர்மபத்தினியினுடைய சம்மதம் தேவை. அவளுடைய அனுமதி பெற்றுத்தான் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் தர்மபத்தினியை கூப்பிட்டு தானம் கொடுப்பதற்கு தீர்த்த பாத்திரத்திலிருந்து ஜலம் வார்க்க சொல்கிறார். ஜலம் விழவில்லை. ஏனென்றால் சுக்கிராச்சாரியார் வண்டு உருவம் எடுத்து, அவருடைய அஜ்ஞாதம் இன்னும் போகவில்லை. அவருடைய அஜ்ஞாதத்தால் அவர் வண்டு உருவம் எடுத்து ஜலபாத்திரத்தை அடைத்துக் கொள்கிறார். நீர் விழவில்லை. உடனே வாமனமூர்த்தி சொல்கிறார், மகாபலி மகாபலி என்ன என்று பார்க்கிறேன் என்று கூறி தன்னுடைய தர்பை புல் எடுத்து இடது கண்ணை குத்தினார். அவருக்கு தெரியும் இல்லையா, சுக்கிராச்சாரியார் தான் தடுக்கிறார் என்பது தெரியும். அதனால் ஒரு கண்ணை குத்தினார். முத்துசாமி தீட்சிதர் கூறுகிறார், கேசவன் அருளால் ஒரு கண் போனது என்று கூறுகிறார். இப்பொழுது நாம் பார்க்கிறோமே லேசர் மெத்தட் ஆபரேஷன், அதுபோல் அப்பொழுது கிராசர் மெத்தட் ஆபரேஷன் செய்தார் வாமனமூர்த்தி. ஜலம் விழ ஆரம்பித்தது. உடனே வாமனமூர்த்தி அளக்க ஆரம்பித்து விட்டார். வில்லிபுத்துரார் கூறுகிறார், ஜலம் வீழும் முன் அளந்தார் என்று கூறுகிறார். ஜலம் விட்டவுடன் கீழே வரும் இடைப்பட்ட நேரத்தில் அளக்க ஆரம்பித்து விட்டானாம் பகவான். ஏனென்றால்
ராட்சச மனம் படைத்தவன், அவனுடைய மனம் மாறிவிடப் போகிறதே என்று தடதடவென்று அளக்க ஆரம்பித்தான். இடது திருவடி தேவலோகம் சென்றது. மற்றொரு திருவடியால் பூலோகத்தை அளந்தார். பிரம்மலோகத்தில் பிரம்மா திருவடியை ஜலபாத்திரம் கொண்டு அபிஷேகம் செய்தார். திருவடியை அபிஷேகம் செய்த ஜலம்தான் கங்கை. அந்த கங்கையை ருத்ரன் சிரசால் தாங்கினான். சிவன் ஆனான். சிவன் என்றால் மங்களஸ்வரூபி. ஆபோ இஷ்டமயோபவக சான் ஸ்நானவோர்ஜே ததாதனக மகேரணாய சக்ஷசே யோவஸ் சிவதமோரசகா என்று கூறுகிறோமே. சிவன் தலையில் தாங்கி மங்களஸ்வரூபி ஆனான். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருடைய சம்பந்தம் கங்கைக்கு கிடைத்தது. அதனால் கங்கை மிகவும் புனிதமானது. பிரம்மாவின் கரம், விஷ்ணுவின் திருவடி, சிவனின் சிரசு, 3 சம்பந்தம் பிரம்மா விஷ்ணு சிவன். அதனால்தான் கங்கை என்று கூறினாலே நம் பாவங்கள் அனைத்தும் போகும். கங்கை கங்கை என்று 3 முறை கூறினாலே அந்த ஜலத்தில் கங்கை வந்து விடுவாள். அவ்வளவு புனிதமான கங்கை. 3வது அடிக்கு இடம் எது என்று கேட்கிறார் வாமனன். அதற்குள் மகாபலியுடைய மகன் நமிச்சி, மாயோனே, வந்த உருவில் அளக்காமல் ஏன் இந்த உருவில் அளந்தாய் என கேட்கிறான். அதற்கு உன் தந்தை கொடுத்தது தானம் என்று கூறி அவனை எட்டி உதைக்கிறார். அந்தரத்தில் சுற்றுகிறான் நமிச்சி. இப்பொழுது மகாபலி பகவானை முழுவதுமாக உணர்ந்து கொண்டான். வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று உணர்ந்து கொண்டு தன் கிரீடத்தை கழற்றி வைத்துவிட்டு தன் திருமுடியை கொடுக்கிறார். ஆத்ம நிவேதனம் செய்தான். நவவித பக்தியில் உயர்ந்த பக்தியான ஆத்ம நிவேதனம் செய்தான் மகாபலி. பகவான் மகாபலிக்கு அனுக்கிரகம் செய்து பாதாள லோகத்தை அளித்து உனக்கு காவலாளியாக இருப்பேன் என்று கூறுகிறார். மேலும் சார்வணி மன்வந்தரத்தில் உன்னை இந்திரன் ஆக்குகிறேன் என்று கூறி அனுக்கிரகம் செய்தான் பகவான். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு சர்ச்சை. பெரியவாச்சியான் பிள்ளை கூறுகிறார், இந்திரன் கண்ணீர் விட்டு நெட்டையாக இருந்த பகவானை குட்டையாக்கினான். மகாபலி தண்ணீர் விட்டு குட்டையான பகவானை வளர்த்தான். குட்டையாக்கியவன் பக்தனா, வளர்த்தவன் பக்தனா? வளர்த்த மகாபலிதான் பக்தன். நாம் வாமனமூர்த்தி ஆலமரத்து விதையாக வந்தான் என்று கூறினோம். ஆலமரத்து விதை வேதவித்து. அந்த விதைக்கு 100 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணிய தீர்த்தத்தை வார்த்தான் மகாபலி. அந்த விதையானது வளர்ந்து விட்டது. ஏன் வந்த உருவத்தில் அளக்காமல் இந்த உருவத்தில் அளந்தான் என்றால், இந்த விதை வளர்வது போல நீர் விட்டவுடன் விதை வளரும். அதனுடைய தன்மை ஹைபிரிட் ஆக வளர்ந்தான் பகவான். இப்பொழுது வாமன அவதாரத்தினுடைய மகிமையை பார்க்கலாம். திருக்குறளில் 610வது குறளில் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. இதனுடைய பொருள், சோம்பல் இல்லாத ராஜா உலகத்தையே ஆளலாம் உலகளந்த பெருமாளை போல என்று கூறுகிறார். வாமன பெருமாளை வணங்கினால் சோம்பேறித்தனம் போகும்.
ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் 10 பாடலுக்கு ஒரு பாடல் வாமன பெருமாளை புகழ்ந்து பாடியுள்ளார். 3வது பாடலில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று பாடியுள்ளார். உத்தமன் என்று வாமனனை புகழ்கிறாள். ஏனென்றால் தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து இறங்கி குள்ள வடிவம் எடுத்து பிராமண பிரம்மச்சாரியாக வேடம் பூண்டு மகாபலியிடம் யாச்சகம் பெற்றான். அதனால் அதுவும் இந்திரனுக்காக யாச்சகம் பெற்றான். அதனால் அவன் உத்தமன். பிறரை அழித்து தான் மட்டும் வாழ நினைப்பவன் அதமாதமன். தான் மட்டும் வாழ நினைப்பவன் அதமன். தானும் வாழ்ந்து பிறரும் வாழ நினைப்பவன் மத்தியமன். தன்னை அழித்து கொண்டாவது பிறரை வாழ வைப்பவன் உத்தமன். வாமன பெருமாள் உத்தமன். மகாபலியை ஏமாற்றவில்லை பகவான். உலகமே அவனது. அவன் தவறாக புரிந்து கொண்டான். 3 அடி என்பது உலகத்தைத்தான் பகவான் கேட்டான். மகாபலி புரிந்து கொள்ளவில்லை. உலகம் படைத்ததே மகாவிஷ்ணுதான். அதை தன்னுடையது என்று அவன் கர்வப்பட்டான். அவனுடைய கர்வத்தை போக்கவேதான் பகவான் அவனுக்கு ஞானத்தை உண்டாக்கினார். அதனால் அவனுடைய ஐஸ்வர்யத்தை பறித்து தன்னுடைய திருவடியையே கொடுத்து அவனுக்கு காவலாளியாக ஆனான். கிருஷ்ண அவதாரம் எடுத்து தூது போக வேண்டும் பகவான். அதற்கு ஒரு வியாஜ்யம், ஒரு காரணமாக இந்த வாமனனாக வந்து குள்ள வடிவத்தில் திரிவிக்கிரமனாக மாறி உலகளந்தான் பெருமாள். ஒரு வியாஜ்யம். அதேபோல் 17வது பாடலில் அம்பரம் மூடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே என்று உலகளந்த பெருமாளை புகழ்கிறாள் நாச்சியார். இருபத்தி 4வது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று இவ்வுலகம் அளந்தவனின் திருவடியை போற்றுகிறாள். திருவடி மிகவும் உயர்ந்தது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவான் திருவடி, பகவன் நாமா, நாராயணனே நமக்கே பறை தருவான், பையத்துயின்ற பரமனடி பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. பகவான் திருவடி நாமா. பகவானுடைய திருவடியை பற்றி கொண்டுதான் பகவன் நாமாவை நாம் கூற வேண்டும். நமக்கு அந்த திருவடி சம்பந்தம் வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அஞ்ஞானம் போகும், நம்முடைய பாவங்கள் நீங்கும். அதனால்தான் பெருமாள் கோவில்களில் சடாரி சடாரி தலையில் வைக்கிறார்கள். சடம் என்ற வாயு பிடித்து கொள்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலை பெற, நம் பாவங்கள் போக அந்த சடாரியை நாம் தலையில் வைத்துக் கொள்கிறோம். பகவானுடைய திருவடிதான் மிகவும் விசேஷமானது. ஆழ்வார்கள் எல்லோரும் அந்த திருவடியை போற்றி பாடுகிறார்கள். மேலும் பெரியாழ்வார் திருமொழியில் இந்த வையம் அளந்தானை தாலாட்டுகிறார். மிகவும் அழகாக இருக்கிறது அந்த தாலாட்டு பாட்டு. மாணிக்கங்கட்டி வயலமிடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடு தந்தான் மாணிக் குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. வையம் அளந்தானே தாலேலோ என்று தாலாட்டுகிறார்.
துவாதச நாமா கூறும்போது கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேச, பத்மநாப, தாமோதரா, திரிவிக்ரமா வாமனா என்றுதான் கூறுகிறோம். திரிவிக்ரமன் அவதாரம் இல்லை. திரிவிக்ரமன் வாமனனாக வந்து திரிவிக்ரமன் ஆனான். தசாவதாரம் கூறும்பொழுது மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன. வாமன அவதாரம். பெரிய வாச்சியான் பிள்ளை வியாக்கியானத்தில் கூறுகிறார், குட்டையான பெருமாள் அழகா, நெட்டையான பெருமாள் அழகா என்று ஒரு சர்ச்சை. நெட்டையான பெருமாளை விட குட்டையான பெருமாள் தான் அழகு. எப்படி என்றால், 2 லிட்டர் பசும்பாலில் முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய், பாதாம், கற்கண்டு போட்டு சுண்டக்காய்ச்சி 1/4 லிட்டராக சுண்டக்காய்ச்சிய பால் எவ்வளவு ருசிக்குமோ அவ்வளவு ருசி, அழகு வாமனப் பெருமாள். வாமனப் பெருமாளை வணங்கினால் நமக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும், ஆத்ம பலம் பெருகும், ஞானம் வரும். பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்திருக்க வேண்டும். 4:30 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்திருக்க வேண்டும். உடனே குளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சூடு தணியும். சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். பிரம்மச்சாரிகள் சமிதாதானம் செய்ய வேண்டும். கிரகஸ்தர்கள் ஔபாசனம், பிரம்மயஜ்ஞம் செய்ய வேண்டும். காலையில் சூரியன் வாமன சூரியனாக வருகிறான். விஷஜ்வாலையை கக்கிக் கொண்டு வருகிறான். அதனால்தான் காலையில் சூரியனை பார்க்கக்கூடாது என்று கூறுகிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் நமக்கு மனோதைரியம், ஞாபக சக்தி வளரும். சந்தியாவந்தன மந்திரத்தில் ஆதித்ய சிக்ஷேன விருதேன என்று வரும். ஆதித்யன் என்பது சூரியன் என்று ஒரு அர்த்தம். மற்றொரு வியாக்கியானம் அதிதியின் மைந்தன் வாமனன் என்று கூறுகிறார்கள். மனதில் உறுதி கிடைக்கும், மனதில் உறுதி வேண்டும். சாயங்காலத்தில் சூரியன் வருணனாக வருகிறான். அதனால்தான் நாம் இமம் வே வருணஸ்ருதீகவமத்யாச்ச மிருடகாவமவசுராச்சகே என்ற மந்திரம் கூறுகிறோம். காலையில் வெயில் அதிகமாக இருந்தால் மாலையில் மழை வரும். வெப்பச்சலனம் காரணமாக மழை வரும் என்று கூறுகிறார்களே, மழை வர வேண்டும் என்றால் வாமன பெருமாளை வணங்க வேண்டும். 5 வயதிற்குள் உபநயனம் செய்துவிட வேண்டும். திரிகால சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். காணாமல் கோணாமல் கண்டு கொடு. காலையில் சூரியனை பார்க்காமல் அர்க்யம் விட வேண்டும். காயத்ரி ஜபிக்க வேண்டும். மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது பார்த்து அர்க்யம் விட வேண்டும். மாலையில் சூரியனை பார்த்து அர்க்யம் விட வேண்டும். காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். காயத்ரி ஜபம், அந்த மந்திரம் செய்பவர்களை ரட்சிக்கும், கவசம் போன்று அவர்களை காப்பாற்றும். அதற்குத்தான் சிறிய வயதிலேயே உபநயனம், அந்த பிரம்மத்தின் சமீபத்திற்கு அழைத்து செல்வது என்று கூறுகிறார்கள். வாமனமூர்த்தி அவதாரமே இந்த அனுஷ்டானங்களை காட்டுவதற்காகத்தான். அதனால்தான் இந்த அனுஷ்டானங்களை பற்றி நாம் தெளிவாக பார்த்து கொண்டு உள்ளோம். காமம் புகுவதற்குள் காயத்ரி புகுந்து விட வேண்டும். அதனால் இளமையிலேயே 5 வயதிற்குள் போட்டுவிட வேண்டும். அந்த காயத்ரி மந்திரம் மனதிற்குள் புகுந்து அதை உச்சாரணம் செய்ய
அந்த சிறிய வயதில் மனதில் பதியும். இந்த சந்தியாவந்தனத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கூறுகிறோம். பிரம்மா மந்தேகன் என்ற அசுரனை படைத்தார். அவன் உடனே ஒரு வரம் கேட்டான். சூரியனுடைய தேர் சஞ்சாரத்தை தடுக்க வேண்டும் என்று வரம் பெற்றான். உடனே சூரியன் ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்து என்னுடைய ரதம் செல்ல என்ன வழி என்று கேட்டார். அதற்கு நாராயணன், ரிஷிகளும் வேதம் பிராமணர்களும் சந்தியாவந்தனம் செய்து அர்க்யம் விடுவார்கள். அந்த அர்க்யம் வஜ்ராயுதமாக மாறி அசுரனை கொன்றுவிடும். அதனால்தான் சந்தியாவந்தனம் 3 வேளையும் செய்ய வேண்டும். உலகத்திற்கே நல்லது. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சமயத்தில் சூரிய உதயம் மாறுபடுகிறது அல்லவா? அதனால் நாம் மதியமும் மாத்தியான்னிகம் செய்ய வேண்டும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் மாலையில் சூரிய உதயம், அதனால் மாலை சாயம் சந்தியா செய்ய வேண்டும். 3 வேளையும் சந்தியாவந்தனம் செய்யாவிட்டால் நம்ம பிராமணனே இல்லை என்று கூறுகிறார்கள். பிராமணன் என்பவன் த்விஜன், 2 பிறவி. அதாவது பிறக்கும் பொழுது அவன் சூத்திரன்தான். உபநயனம் ஆன பிறகுதான் அவன் பிராமணன் ஆகிறான். பார்ப்பினம் என்று கூறுகிறோமே, முட்டை ஒரு உயிரினம், முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்கிறது, 2 த்விஜன். அதனால்தான் நமக்கு பார்ப்பனன், அதனால்தான் பாப்பான் அப்படின்னு கூறுகிறார்கள். அது சுத்த தமிழ் வார்த்தை. பார்ப்பனன், த்விஜன், இரட்டை பிறவி. நாம் உபநயனம் ஆன பிறகுதான் நாம் பிராமணன் ஆகிறோம். சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். நம்மளுடைய அனுஷ்டானங்களை முறைப்படி செய்ய வேண்டும். சமிதாதானம் செய்ய வேண்டும். ஔபாசனம் செய்ய வேண்டும். வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும். நம்முடைய பிராமண தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அது லோகக்ஷேமத்திற்கே உதவும். அதனால்தான் உபநயனம் முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரம்ம உபதேசம் பிதா ஒருவருக்குத்தான் தகுதி பிரம்ம உபதேசம் செய்வதற்கு. அந்த பிரம்ம உபதேசம் செய்த பிறகுதான் அவன் பிராமணன் ஆகிறான். அதனால்தான் நாம் இந்த அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்று இந்த வாமன அவதாரம் கேட்கும் பொழுதாவது நமக்கு எல்லோருக்கும் அந்த சிரத்தை வந்து நாம் அனுஷ்டானங்களை சரிவர கடைபிடித்து இந்த வாமன பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று இதை பிரார்த்திக்கிறோம். அதேபோல் வாமன பெருமாளை திருப்புகழில் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் கூறுகிறார். முருகா, உன்னுடைய திருவடியை மயில் மேல் வை, தேவர் மேல் வை. 3வது திருவடிக்கு எங்கே செல்வது என்று உன்னுடைய மாமாவைப் போல் கேட்காமல் என்னுடைய நாக்கில் வை. அப்பொழுதுதான் உன்னை பாட முடியும் என்று கூறுகிறார். 100 அஸ்வமேத யாகம் செய்தானே மகாபலி, அதற்கு என்ன பலன் என்று கேட்கிறார்கள். அதற்கு மகாபலிக்கு கிடைத்தது ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி கிடைத்தது. எவ்வளவு பெரிய விஷயம்! அல்ப விஷயத்திற்காகத்தான் அவன் அஸ்வமேத யாகம் செய்தான். இந்திர பதவியை நிர்ணயம் செய்பவனும் பகவான் தான். அப்படி இருக்க அந்த பதவியின் ஆசையால் அந்த அஸ்வமேத யாகம் செய்ய எத்தனித்தான். அதைவிட அவனுக்கு கிடைத்தது பகவானுடைய திருவடியே கிடைத்தது. திருவடி தாமரை கிடைத்தது. எந்த திருவடியில் கங்கா நதி உற்பத்தி ஆனதோ அந்த திருவடி கிடைத்தது. எந்த திருவடி யாகசாலை நோக்கி நடந்ததோ
அந்த திருவடி கிடைத்தது. எந்த திருவடி பெருமாளுக்கு நோவு போக்க பிராட்டியின் கரம் பட்டதோ அந்த திருவடி கிடைத்தது. அஷ்ட ஐஸ்வர்யம் பொருந்திய திருவடி கிடைத்தது. உயர்ந்த நிலையை அடைந்தான் மகாபலி. ஓணம் பண்டிகை கொண்டாட வேண்டும். அத்தத்தின் 10ஆம் நாள் அஸ்த நட்சத்திரத்தின் முதல் 10 நாட்கள் கொண்டாடுவார்கள். அஸ்தப்பூதான் அத்தப்பூ என்று ஆனது. அத்தப்பூ கோலம் போட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்பார்கள். அதுதான் ஓணம் பண்டிகை. மகாபலி சக்கரவர்த்தி பகவானிடம் நான் என்னுடைய பிரஜைகளை பார்க்க வேண்டும், வருடத்திற்கு ஒரு நாள் என்று வரம் வாங்கினான். அதனால் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக, மகாபலி சிறந்த பக்தன், அதனால் வாமன பெருமாளை வணங்குவதற்காகவும் மகாபலி சக்கரவர்த்தி வரவேற்பதற்காகவும் ஓணம் பண்டிகை வெகு விமரிசையாக கேரள மக்களால் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் அதனால்தான் சுபிட்சமாக இருக்கிறார்கள். மழை நன்கு பொழிகிறது. அவர்கள் அட்ஜஸ்டபிள் ஆக எல்லா இடங்களிலும் எங்கு சென்றாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள். எல்லோரிடமும் அட்ஜஸ்டபிளாக, எப்படி பகவான் நெட்டையாக இருந்த பகவான் குட்டையாக வந்து மகாபலியிடம் யாச்சகம் பெற்றானோ அதுபோல் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அனுசரித்து செல்லக்கூடியவர்கள். அந்த மகாபலியை வணங்கினால் அந்த சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை தாட்ஸ் கிடைக்கும். சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை தாட்ஸ், உயர்ந்த எண்ணங்கள் வேண்டும். நீங்காத செல்வம் நிறைந்து என்று ஆண்டாள் பாடியபடி வாமன பெருமாளை வணங்குபவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் சுபிட்சம் கிடைக்கும். உலகமே அவனுடையது, அசட். அதனால்தான் அளந்தான். அவனே யஜ்ஞபதி, வேள்வியின் தலைவன். அடுத்ததாக கொடுப்பதை தடுக்கக்கூடாது. சுக்கிராச்சாரியார் தடுத்தார். அதனால் அவருக்கு அப்பொழுதே ஒரு கண் போய்விட்டது. மேலும் இந்த கதை கேட்டதனுடைய பலன் எல்லோருக்கும் க்ஷேமம் கிடைத்து சுபிட்சம் கிடைக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், எல்லா வளமும் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் மனோபலம், தைரியம், ஞாபக சக்தி, சுறுசுறுப்பு, எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் திறமை எல்லாம் அந்த வாமனமூர்த்தி வாமன பெருமாள் அனுக்கிரகம் செய்ய வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு கதை கேட்ட எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வாமனமூர்த்தியை பிரார்த்தனை செய்கிறோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்துக் காப்பான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நன்றி.